இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் குறித்த லெக்சர்களுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இது 13வது லெக்சர். அத்துடன் இன்று 2 வேரியபிள் ஃபங்க்ஷன்களின் டிஃபரன்சியபிலிட்டி பற்றி மீண்டும் பேசுவோம். அடிப்படையில் நாம் வெவ்வேறு வகையீட்டுக்கான வரம்பு சோதனையின் வழியாகச் செல்வோம், மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள் ஃபங்க்ஷன் டிஃபரன்சியபிலிட்டி சோதிக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் சில வேலை சிக்கல்கள் இந்த லெக்சரில் விவாதிக்கப்படும். ஆக முந்தைய லெக்சரிலிருந்து நினைவுபடுத்திக் கொள்வோம். 2 வேரியபிள் ஃபங்க்ஷன்களின் டிஃபரன்சியபிலிட்டி பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம். நாம் அதில் ஒரு ஃபங்க்ஷன் z.xy என்ற இடத்தின் ஏதேனும் ஒரு பாயிண்டில் xy வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதைக் கற்றுக்கொண்டோம். இந்த பாயிண்டில் நாம் இந்த டெல்டா z ஐ வெளிப்படுத்தலாம் என்றால் டெல்டா x மற்றும் y ஆல் டெல்டா y ஆல் x ஐ மாற்றும் போது z இல் உள்ள வேரியேஷன் டெல்டா x மற்றும் டெல்டா y ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த டெல்டா z டெர்ம்ஸ் ஐ நாம் வெளிப்படுத்த முடிந்தால் ஒரு முறை டெல்டா x பிளஸ் p மடங்கு டெல்டா y இது ஒரு லீனியர் டெர்ம் a மற்றும் p டெல்டா x மற்றும் டெல்டா y இல் இருந்து இண்டிபெண்டன்ட் ஆக உள்ளது. இந்த எப்சிலான் டைம்ஸ் டெல்டா x பிளஸ் எப்சிலான் 2 முறை டெல்டா y மற்றும் இங்கே எப்சிலான் மற்றும் எப்சிலான் 2 x மற்றும் டெல்டா y பூஜ்ஜியத்திற்கு செல்ல வேண்டும். f தொடர்ச்சி வெவ்வேறு தன்மைக்கு அவசியம் என்பதை நாம் கற்றுக்கொண்ட தேவையான நிபந்தனைகள். மேலும் பகுதியளவு வழித்தோன்றல்கள் fx மற்றும் fy இருப்பது அல்லது வேறுபட்ட தன்மைக்கு அவசியம். ஒருவரின் தொடர்ச்சியை கவனிக்கும் போதுமான நிலைமைகளையும் நாங்கள் கண்டோம். 2 மாறிகளின் செயல்பாடுகளின் டிஃபரன்சியபிலிட்டி வரையறுக்க இரு பகுதி பார்சியல் டெரிவேடிவ்ஸ் அல்லது தொடர்ச்சி போதுமானதாகும். டிஃபரன்சியபிலிட்டி நிரூபிக்க நாம் கண்டதை பார்த்தால் சஃபிஷியன்ட் கண்டிஷன் நாம் பயன்படுத்தலாம். ஃபங்க்ஷன் அல்லது பார்ஷியல் டெரிவேட்டிவ் தொடர்ச்சியானது என்பதை நீங்கள் கவனித்தால் செயல்பாடு வித்தியாசமாக இருப்பதைக் காணலாம். அல்லது இந்த வரையறையை நாம் நேரடியாக சோதிக்கலாம். இந்த டெல்டா மற்றும் டெல்டா y இன் டெர்ம்ஸ் அடிப்படையில் இந்த டெல்டா z ஐ வெளிப்படுத்த வேண்டும். இந்த வடிவத்தில் ஃபங்க்ஷன் வித்தியாசமாக இருப்பதாக நாம் கூறலாம். இன்று நாம் மற்றொரு வழியை கற்றுக்கொள்வோம். இது இங்கே இந்த எக்ஸ்பிரஷனுக்கு சமம். இது எளிதில் டிஃபரன்சியபிலிட்டி நிரூபிக்க பயன்படுகிறது. இது ஒரு வரம்பு சோதனை. இந்த டிஃபரன்சியபிலிட்டி இங்கே இந்த வரம்பு டெல்டா x ஸ்கொயர் டெல்டா y ஸ்கொயர் என்று சொல்ல சமம் என்பதை இங்கே காட்டுவோம். டெல்டா z மைனஸ் tz என்ற இந்த எக்ஸ்பிரஷன் இந்த லிமிட் இங்கே எடுத்துக்கொண்டால் டெல்டா ரோக்கு மேல் பூஜ்ஜியத்திற்கு சமம். ஃபங்க்ஷன் டிஃபரன்சியபிலிட்டி உள்ளது அல்லது எண்களிடம் வேறுபட்டதாக இருந்தால் என்பதை நாம் நிரூபிக்கலாம். இந்த வரம்பு பூஜ்ஜியமாகும், மேலும் இந்த லிமிட் பூஜ்ஜியமானது டிஃபரன்சியபிலிட்டியை குறிக்கும். இரண்டும் வெவ்வேறு திறனுக்கான சமமான வரையறை அல்லது டிஃபரன்சியபிலிட்டிக்கான சோதனை. ஒரு ஃபங்க்ஷன் வித்தியாசமாக இருந்தால் இந்த லிமிட் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் என்பதை இப்போது நாம் காட்டுவோம். f வேறுபட்டால் இந்த டெல்டா z ஐ டெல்டா x பிளஸ் p டெல்டா y மற்றும் பிளஸ் எப்சிலான் ஒரு டெல்டா x பிளஸ் எப்சிலான் 2 டெல்டா y என வெளிப்படுத்தலாம். இப்போது இது tz சொல் நாங்கள் டிஃபரன்ஷியல் என்று அழைக்கிறோம். மேலும் நாம் இந்த டிஃபரன்ஷியல் டெர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடாக கொண்டு சென்று இந்த டெல்டா ரோவால் வகுத்தால் டெல்டா x ஸ்கொயர் பிளஸ் டெல்டா y ஸ்கொயரின் ஸ்கொயர் ரூட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதை வகுத்தால் நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் எப்சிலான் டெல்டா x ஓவர் டெல்டா ரோ பிளஸ் எப்சிலான் டெல்டா y ஓவர் ரோ டெர்ம் ஆக கிடைக்கும். இப்போது டெல்டா x மற்றும் டெல்டா y பூஜ்ஜியத்திற்கு செல்வதால் நாம் இங்கே லிமிட்டை எடுப்போம். லிமிட் டெல்டா x மற்றும் டெல்டா y பூஜ்ஜியத்திற்கு செல்லும் போது ரைட் ஹேண்ட் சைட்டின் வேல்யூவை கவனியுங்கள். இந்த எப்சிலான் 1 மற்றும் எப்சிலான் 2 டெல்டா x மற்றும் டெல்டா y செல்வதால் பூஜ்ஜியத்திற்கு செல்கின்றன. இந்த டெர்ம் எப்சிலான் 1உடன் இருப்பதை உறுதி செய்யவும், அதாவது டெல்டா x ஓவர் டெல்டா ரோ மற்றும் டெல்டா y ஓவர் டெல்டா ரோ அவை இரண்டும் பவுண்டட். ஆனால் இந்த டெல்டா ரோ டெல்டா x ஸ்கொயர் பிளஸ் டெல்டா y ஸ்கொயரின் ஸ்கொயர் ரூட்டு என்பதால் இதை எளிதாக பார்க்கலாம். இந்த டெர்ம் இங்கே டெல்டா x ஐ விட பெரியது. இங்கே நம்மிடம் டெல்டா y ஸ்கொயரும் பின்னர் ஸ்கொயர் ரூட்டும் உள்ளது. இந்த டெர்ம் நிச்சயமாக இந்த டெல்டா x ஐ விட பெரியது. இந்த டெல்டா x இன் அப்சல்யூட் வேல்யூ ஓவர் டெல்டா ரோ இந்த டெர்மின் மாடுலஸ் 1ஆல் பவுண்டட்.
அதேபோல் இந்த டெல்டா y இன் அப்சல்யூட் வேல்யூ ஓவர் டெல்டா ரோ 1 ஆல் பவுண்டட். டெல்டா ரோ என நாம் லிமிட்டை எடுக்கும்போது பூஜ்ஜியத்திற்கு செல்கிறது. இந்த சைட் பூஜ்ஜியத்திற்கு செல்லும் ஏனெனில் எப்சிலான் 1 பூஜ்ஜியத்திற்கும் எப்சிலான் 2 பூஜ்ஜியத்திற்கும் செல்லும். லிமிட்டை எடுக்கும்போது இந்த இரண்டு டெர்ம்களின் பவுண்டட்னஸ் காரணமாக நாம் கவனிக்கிறோம். எப்சிலான் 1 எப்சிலான் 2 பண்புகள் டெல்டா ரோ பூஜ்ஜியத்திற்கு செல்லும், அதாவது டெல்டா x பூஜ்ஜியத்திற்கு செல்லும், டெல்டா y பூஜ்ஜியத்திற்கு செல்லும். இந்த நிலையில் இந்த டெர்ம்களின் பவுண்டட்னஸ் காரணமாக இந்த லிமிட் பூஜ்ஜியத்திற்கு சமம் என்பதை நாம் நிரூபிக்க முடியும். இந்த லிமிட் f டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் இது பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் என காட்ட வேண்டும். இப்போது நாம் வேறு வழியில் செல்வோம், அதாவது இந்த லிமிட் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருந்தால் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் என்பதை காண்பிப்போம். இந்த நிலையில் இந்த லிமிட் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கட்டும். இப்போது நாம் முந்தைய லெக்சரில் பயன்படுத்திய உண்மையை பயன்படுத்துவோம். இந்த லிமிட் பூஜ்ஜியத்திற்கு சமம் என்று நாம் ஒரு எப்சிலானை இங்கு அறிமுகப்படுத்தலாம். இந்த டெர்ம் -0 இது 0, எனவே இந்த டெர்ம் எப்சிலானுக்கு சமம். நம்மிடம் உள்ள ப்ராப்பர்ட்டி லிமிட்டை கடக்கும்போது டெல்டா ரோ பூஜ்ஜியத்திற்கு செல்லும் அல்லது டெல்டா x மற்றும் டெல்டா y பூஜ்ஜியத்திற்கு பின் இந்த எப்சிலான் பூஜ்ஜியத்திற்கு செல்ல வேண்டும், ஏனெனில் இதன் லிமிட் துல்லியமாக பூஜ்ஜியமாகும். எப்சிலான் பூஜ்ஜியத்திற்கு செல்ல வேண்டும், டெல்டா ரோ பூஜ்ஜியத்திற்கு செல்வதால் லிமிட்டை எடுக்கிறோம். இங்கே டெல்டா ரோ பூஜ்ஜியத்திற்கு செல்லும் போது இது பூஜ்ஜியத்திற்கு செல்ல வேண்டும் எனும் எப்சிலான் ப்ராப்பர்ட்டி உள்ளது. நாம் இப்போது இந்த டெர்மை ரைட் ஹேண்ட் சைடாக கொண்டு சென்றால் டெல்டா z மைனஸ் இந்த dz என்பது இந்த டெல்டா ரோவின் எப்சிலான் டைம்ஸுக்கு சமம். எனவே எப்சிலான் மற்றும் இந்த டெல்டா ரோ ஸ்கொயர் ரூட்டை சப்ஸ்டிடியூட் செய்துள்ளதை குறிக்கிறது. டெல்டா x ஸ்கொயர் மற்றும் டெல்டா y ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டு டெல்டா x ஸ்கொயர் பிளஸ் டெல்டா y ஸ்கொயரால் வகுத்து அதே டெர்மால் மல்டிபிளை செய்தால் பின்வரும் எக்ஸ்பிரஷனை பெறலாம். எப்சிலான் டெல்டா x ஸ்கொயர் பிளஸ் டெல்டா y ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டால் வகுக்கப்பட்டு இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். இங்கே எப்சிலான் மற்றும் ஒரு டெல்டா x இந்த டெர்மால் வகுக்கப்பட்டு மற்ற டெல்டா x எழுதியுள்ளோம். புரோடக்ட் பிளஸில் மீண்டும் அதே கருத்து. இங்கே இந்த எப்சிலான் ஒன்றாக ஒரு டெல்டா y உடன் டெர்ம் ஸ்கொயர் ரூட்டு டெல்டா x ஸ்கொயர் பிளஸ் டெல்டா y ஸ்கொயர் மற்றும் டெல்டா y வகுப்படுகிறது. z இல் உள்ள இந்த டெல்டா z மாறுபாடு நாம் dz பிளஸ் எப்சிலான் 1 என எழுதலாம். இது எங்கள் எப்சிலான் ஒரு டெல்டா x பிளஸ் இந்த எப்சிலான் 2 டெல்டா y மற்றும் ஏனெனில் இது ரைட் ஹேண்ட் சைட் செல்லும் டிஜெட் ஆக இருந்தது, பின்னர் இது எப்சிலான் 1 டெர்ம் மற்றும் இது எப்சிலான் 2 டெர்ம் ஆகும். அவைகளிடம் ப்ராப்பர்ட்டி உள்ளது, அவைகள் பூஜ்ஜியத்திற்கு செல்லும். இதை நாம் முன்பு கற்றுக்கொண்டோம். இது பூஜ்ஜியத்திற்கு செல்லும், இதுவும் பூஜ்ஜியத்திற்கு செல்லும். இந்த டெல்டா z ஐ இந்த டிஜெட் பிளஸ் எப்சிலான் டெல்டா x பிளஸ் எப்சிலான் டெல்டா y என்ற அடிப்படையில் எழுதியுள்ளோம். அதுவே துல்லியமாக டிஃபரன்ஷியபிலிட்டியின் வரையறை ஆகும். டிஃபரன்ஷியபிலிட்டி நாம் இப்போது கவனித்திருக்கிறோம். இந்த லிமிட் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த டிஃபரன்ஷியபிலிட்டி குறிக்கிறது என்பதற்கு சமமான வரையறை நம்மிடம் உள்ளது. அல்லது இந்த லிமிட் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருந்தால் ஃபங்க்ஷன் வேறுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம். இந்த டெல்டா z ஐ இந்த dz மற்றும் எப்சிலான் டெல்டா x டெல்டா y டெர்ம்ஸ் அடிப்படையில் வெளிப்படுத்துவதை விட இந்த லிமிட்டை பெறுவது எளிது என்பதால் இந்த டிஃபரன்ஷியல் சோதனைக்கு இந்த லிமிட் வரையறையை நாம் பயன்படுத்தலாம். நாம் பெரும்பாலும் இதை பயன்படுத்துவோம். ஃபங்க்ஷனின் டிஃபரன்ஷியபிலிட்டியை நிரூபிக்க வரையறை, ஏனெனில் இது டிஃபரன்ஷியபிலிட்டியை விட மற்ற வரையறையை விட எளிதானது. இங்கே இந்த பிரச்சனை எண் 1 ஐ கொண்டு சென்றால் இந்த நிலையில் ஃபங்க்ஷன் தொடர்ச்சியானது மற்றும் பார்ஷியல் டெரிவேடிவ்கள் இருப்பதை நாம் காண்பிப்போம். ஆனால் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் இல்லை. தொடர்ச்சியான மற்றும் பார்ஷியல் டெரிவேடிவ்களின் பார்ஷியல் டெரிவேடிவ்கள்
இருப்பதற்கான காரணம் இது. இந்த இரண்டும் டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு தேவையான நிபந்தனைகள். ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் ஆக இந்த இரண்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் நாம் கூற முடியாது. இது ஒரு உதாரணம். இந்த ஃபங்க்ஷன் தொடர்ச்சியாக இருப்பதையும் பார்ஷியல் டெரிவேடிவ்கள் fx மற்றும் fy இரண்டை கொண்டிருப்பதை காண்பிப்போம். ஆனால் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் இல்லை. முதலில் பார்ஷியல் டெரிவேடிவ்களின் இருப்பு. 0 0 fx வரையறை நமக்கு தெரியும். இயற்கையாகவே இந்த இருப்பு தொடர்ச்சியை 0 0 காண்பிப்பீர்கள். மேலும் ஃபங்க்ஷன் ஒரிஜினில் டிஃபரன்ஷியபிள் இல்லை. 0 fx என்பது வரையறையின்படி லிமிட் டெல்டா எக்ஸ் 0க்கும் f டெல்டா எக்ஸ் 0 மைனஸ் f 0 0க்கும் செல்கிறது. 0 இருக்கும். ஏனென்றால் xy n புராடக்டை பார்க்கலாம். நாம் இந்த ஆர்கியூமென்டை f இல் 0 இருக்கும்போது இது ஃபங்க்ஷனை 0 மற்றும் f 0 0 வரையறுக்கப்படுகிறது. நம்மிடம் இந்த 0 0 உள்ளது. இது இங்கே 0 இதுவும் 0 0 0 பை டெல்டா எக்ஸ் என்பது 0 fy fy 0 0ற்கு f 0 டெல்டா y மைனஸ் f 0 0. மீண்டும் இந்த x வாதத்தின் காரணமாக இங்கே அது 0. இந்த புராடக்ட் இதை மீண்டும் 0 ஆக்கும். இது 0 ஆகும். எனவே 0 0 ஆகும். இந்த வேல்யூவை மீண்டும் 0 பெறுவோம். நம்மிடம் 0 0 ஒரு பார்ஷியல் டெரிவேடிவ்கள் உள்ளன. x வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் 1. வேல்யூ 0 ஆகும். மேலும் 2 0 0 உள்ள பார்ஷியல் டெரிவேடிவின் வேல்யூ y உடன் 0 ஆகும். இப்போது தொடர்ச்சியாக மீண்டும் நாம் ஏற்கனவே சோதனை செய்த எளிய ஃபங்க்ஷன். நாம் இதை எளிதாக போலார் கோஆர்டினேட்டாக மாற்றலாம். x என்பது r cosθ மற்றும் y என்பது r sinθ சமம். மற்றும் r 0க்கு செல்லும் போது லிமிட்டை எடுக்கலாம். நாம் இங்கு சப்ஸ்டிடியூட் x என்பது r cosθ சமம் y r sinθ சமம். இங்கே நாம் r ஸ்கொயரின் வெறுமனே ஸ்கொயர் ரூட்டை பெறுவோம். பின்னர் ஒரு r கேன்சல் செய்யப்படும். மேலும் நாம் இங்கே r மற்றும் cosθ sinθ ஐ பெற்றிருப்பதால் r 0க்கு செல்லும். இந்த cosθ sinθ இரண்டும் பவுண்டட் ஆகும். லிமிட் 0க்கு செல்லும் இங்குள்ளது. மற்றும் ஃபங்க்ஷன் 0 0 ஆகும். 0 பாயிண்டில் ஃபங்க்ஷன் தொடர்ச்சியாக உள்ளது. நம்மிடம் பார்ஷியல் டெரிவேடிவ்கள் உள்ளன. ஃபங்க்ஷனின் தொடர்ச்சி நம்மிடம் உள்ளது. இப்போது இந்த ஃபங்க்ஷனின் டிஃபரன்ஷியபிலிட்டியை நாம் சோதிப்போம். இந்த ஃபங்க்ஷனின் டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு நாம் இப்போது இந்த லிமிட் வரையறைக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் நான் சொன்னது போல் இது மிகவும் எளிதானது. எனவே டெல்டா z மைனஸ் dz டெல்டா ரோவின் லிமிட் என்ன என்பதை நாம் கண்டுபிடிப்போம். டெல்டா z என்பது x மற்றும் y அதிகரிப்பு 0.0 0 பிளஸ் டெல்டா எக்ஸ் 0 பிளஸ் டெல்டா y மைனஸ் f 0 0. இந்த f 0 0 இது 0. இங்கே நம்மிடம் f டெல்டா எக்ஸ் டெல்டா y உள்ளது. இங்கே இந்த xy டெல்டா எக்ஸ் டெல்டா y ஆல் மாற்றப்படும். நம்மிடம் டெல்டா எக்ஸ் டெல்டா y மற்றும் ஸ்கொயர் ரூட் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் டெல்டா y ஸ்கொயர் உள்ளது. இப்போது இந்த dz z டிஃபரன்ஷியல் x டெல்டா எக்ஸ் மற்றும் y உடன் ஒப்பிடுகையில் z பார்ஷியல் டெரிவேட்டிவுடன் தொடர்புடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆகும். பின்னர் நம்மிடம் டெல்டா y உள்ளது. இவை இரண்டும் இங்கே 0 இருப்பதை நாம் முன்பு பார்த்தோம். இந்த dz டெர்மை 0 பெறுவோம். பின்னர் டெல்டா ரோக்கு மேல் dz மேல் இந்த லிமிட் டெல்டா z டெல்டா x டெல்டா y மேல் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் டெல்டா y ஸ்கொயர் மற்றும் dz 0. இந்த டெல்டா எக்ஸ் டெல்டா y பெறுவோம். மேலும் இந்த டெல்டா ரோ ஸ்கொயர் ரூட் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் டெல்டா y ஸ்கொயர் மற்றும் நம்மிடம் ஒரு ஸ்கொயர் ரூட் உள்ளது. இந்த டெர்மை ஸ்கொயர் ரூட் இல்லாமல் பெறுவோம். டெல்டா எக்ஸ் டெல்டா y டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டெல்டா y ஸ்கொயர். இந்த லிமிட்டை காண்போம். இந்த பாதையை நாம் இங்கு சென்றால் டெல்டா y என்பது டெல்டா எக்ஸ்க்கு m க்கு சமம்.
ஒன்றை தெளிவாக பார்க்க முடியும் ஏனென்றால் நம்மிடம் இந்த குவாட்ராட்டிக் டெர்ம் உள்ளது மற்றும் அவை ஒவ்வொன்றும் குவாட்ராட்டிக் ஆகும். இந்த சிறப்பு பகுதியை நாம் எடுக்கும்போது டெல்டா ஒய் என்பது டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியம் டெல்டா ஒய் பூஜ்ஜியத்திற்குச் செல்ல லீனியர் பாதைக்கு சமம். நாம் டெல்டாவை வைப்பது m டெல்டா எக்ஸ்க்கு சமம். இங்கே m ஸ்கொயர் டெல்டா எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் செய்யப்படும் மேலும் இந்த m ஒரு ஸ்கொயருக்கு மேல் கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் இல்லை ஏனென்றால் இந்த லிமிட் இந்த பாதையில் சார்ந்தது லிமிட் இல்லை. ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு டிஃபரன்ஷியபிள் இல்லை. லிமிட் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த லிமிட் இல்லை என்று நாம் பார்த்தது மற்றும் கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் இல்லை. இந்த உதாரணத்தில் நாம் கவனித்தவை ஃபங்க்ஷன் தொடர்ச்சியாக உள்ளது மற்றும் அதன் பார்ஷியல் டெரிவேடிவ்கள் உள்ளன ஆனால் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் இல்லை. இதேபோன்ற மற்றொரு உதாரணம் இங்கே ஃபங்க்ஷன் தொடர்ச்சியான பார்ஷியல் டெரிவேடிவ்கள் இருப்பதைக் காண்போம் ஆனால் அது டிஃபரன்ஷியபிள் இல்லை. பார்ஷியல் டெரிவேடிவ்களின் இருப்பு மீண்டும் எளிதானது. x with respect to partial derivative வரையறை நம்மிடம் உள்ளது. f டெல்டா x பூஜ்ஜியம் y பூஜ்ஜியத்தை வைத்தால் இந்த டெல்டா x ஸ்கொயரின் மேல் டெல்டா x கியூப் கிடைக்கும். இது f பூஜ்ஜியம். அதனால் இந்த டெல்டா x ஸ்கொயரும் உள்ளது. அடிப்படையில் இந்த லிமிட்டை பெறுவோம் f டெல்டா x பூஜ்ஜியம் டெல்டா x ஸ்கொயரின் மேல் டெல்டா x கியூபாகவும் பின்னர் இந்த வரையறையிலிருந்து ஒரு டெல்டா x இருக்கும். இது ஒன்றாக இருக்கும். இந்த லிமிட் 1. அதேபோல் 1 கம்ப்யூட் பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் fy. இந்த நிலையில் நாம் இந்த x பூஜ்ஜியத்தை இங்கே பெறுவோம். பூஜ்ஜியம் மற்றும் நீங்கள் 2 டெல்டா y கியூபை பெறுவீர்கள் பின்னர் இங்கேயும் டெல்டா y ஸ்கொயர் மற்றும் இந்த டெல்டா y கியூபை உருவாக்கும். இந்த டெல்டா y கியூப் ஸ்கொயர் கேன்சல் செய்யப்படும். இந்த லிமிட்டை 2 ஆக பெறுவோம். x ஐ பொறுத்தவரை பார்ஷியல் டெரிவேட்டிவ் 1 மற்றும் y ஐ பொறுத்தவரை பார்ஷியல் டெரிவேட்டிவ் 2. இப்போது இந்த ஃபங்க்ஷனின் தொடர்ச்சிக்கு வருவது மீண்டும் எளிமையானது மற்றும் x ஐ சமம் r cos θ y r ban θ என போலார் கோஆர்டினேட்டுக்கு மாற்றுவதன் மூலம் காட்டலாம். இது இங்கே ஸ்கொயர் டெர்மாக இருப்பதையும் அங்கிருந்து r கியூபையும் பெறுவதையும் பார்ப்பது எளிது. நியூமரேட்டரில் ஒரு r பெறுவோம் மற்றும் இந்த cos கியூப் தீட்டாவின் பிளஸ் 2 sin கியூப் தீட்டாவின் சில பவுண்டட் ஃபங்க்ஷன்களுடன் r பூஜ்ஜியத்திற்கு செல்லும் போது லிமிட் பூஜ்ஜியமாகும். நம்மிடம் இந்த லிமிட் பூஜ்ஜியத்திற்கு சமம் ஃபங்க்ஷன் வேல்யூ பூஜ்ஜியம். எனவே இந்த ஃபங்க்ஷன் தொடர்ச்சியானது. பார்ஷியல் டெரிவேடிவ்கள் உள்ளன மற்றும் ஃபங்க்ஷன் தொடர்ச்சியாக உள்ளது. ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் இல்லை என்பதைக் காட்ட நாம் இப்போது நகர்வோம். இந்த பாயிண்டில் நாம் இந்த லிமிட்டை மீண்டும் காட்ட வேண்டும். இந்த டெல்டா z இந்த டிஃபரன்ஷியல் இது மீண்டும் பூஜ்ஜியம் மற்றும் டெல்டா x டெல்டா y இந்த xy டெல்டா x மற்றும் டெல்டா y டெர்ம் 1 tz என்ற டெர்மால் மாற்றப்படும். 0 இருக்கிறது. நம்மிடம் டெல்டா x பிளஸ் 2 டெல்டா y உள்ளது. இந்த லிமிட்டை நாம் மீண்டும் இங்கே இதற்கு மேல் எடுத்துக்கொண்டால் இது ரோ. இந்த டெல்டா z இது டெல்டா x ஸ்கொயர் மற்றும் 2 டெல்டா y ஸ்கொயர். டெல்டா y ஸ்கொயர் பிளஸ் டெல்டா x ஸ்கொயர் மைனஸ் இந்த dz டெர்ம் டெல்டா x பிளஸ் 2 டெல்டா y. டெல்டா x ஸ்கொயர் டெல்டா y ஸ்கொயரை டினாமினேட்டரில் சுருக்கலாம். நம்மிடம் டெல்டா x ஸ்கொயர் உள்ளது மற்றும் 2 முறை டெல்டா y ஸ்கொயர் மைனஸ் இந்த ப்ராடக்ட் டெல்டா x கியூபை ஒரு டெர்மாகவும் மைனஸ் 2 முறை டெல்டா x ஸ்கொயர் மற்றும் டெல்டா y டெர்ம். பின்னர் இந்த டெல்டா y ஸ்கொயர் டெல்டா x டெர்மையும் பின்னர் மைனஸ் 2 முறை டெல்டா y கியூபையும் பெறுவோம். எனவே 2 மடங்கு டெல்டா y கியூப்ஸ். இங்கே இந்த கியூப் ஸ்கொயரும் இந்த டெல்டா x கியூப் 2 முறை கேன்சல் செய்யப்படும். டெல்டா y கியூப் கேன்சல் செய்யப்படும். இந்த டெல்டா y ஸ்கொயர் மற்றும் x ஸ்கொயருடன் இந்த 2 சொற்களை மட்டுமே நீங்கள் பெறுவீர்கள். இந்த டெல்டா x மற்றும் டெல்டா y ஸ்கொயர் இந்த மைனஸ் 2 மடங்கு துல்லியமாக பெறுகிறது.
டெல்டா எக்ஸ் மற்றும் டெல்டா ஒய் ஸ்கொயர் மற்றும் இந்த டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் டெல்டா ஒய் ஸ்கொயர் இதனுடன் சேர்ந்து நீங்கள் இந்த பவர் 3/2 ஐ பெறுவீர்கள். இப்போது நாம் இந்த பாதையில் சென்றால் டெல்டா ஒய் என்பது டெல்டா எக்ஸ்க்கு சமம். மீண்டும் அதே நிலைமை இங்கே நாம் டெல்டா எக்ஸ் கியூப் காமன் ஆனது இங்கே டெல்டா எக்ஸ் கியூப் பொதுவானது. மேலும் இந்த டெல்டா ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் டெல்டா எக்ஸ் ஸ்கொயராக மாறும். இது பவர் 3/2. இங்கே கூட நாம் காமனான டெல்டா எக்ஸ் கியூபை எடுக்கலாம். டெல்டா எக்ஸ் கியூப் ஸ்கொயர் எல்லா இடங்களிலும் கேன்சல் செய்யப்படும். நீங்கள் இங்கே ஸ்கொயர் மைனஸ் இங்கே மற்றும் இங்கே ஒரு பிளஸ் ஸ்கொயர் 3/2. இது பாதை சார்ந்த லிமிட்டாக இருக்கும். ஐ பொறுத்து நாம் லிமிட்க்கு வேறு எண் உள்ளது, எனவே இந்த லிமிட் இல்லை. மீண்டும் இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் இல்லை. அடுத்த பிரச்சனை இங்கே நாம் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள். ஆனால் fx மற்றும் fy பார்ஷியல் டெரிவேடிவ்கள் தொடர்ச்சியாக இல்லை. டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு பார்ஷியல் டெரிவேடிவ்களின் தொடர்ச்சி போதுமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே ஃபங்க்ஷன் வேறுபடலாம், ஆனால் fx மற்றும் fy தொடர்ச்சியாக இருக்காது. fx மற்றும் fy தொடர்ச்சியானவை என்பதை நாம் நிரூபிக்க முடிந்தால் அது ஃபங்க்ஷன் வேறுபடுகிறது என்பதை குறிக்கும். ஆனால் fx மற்றும் fyயின் தொடர்ச்சியை நம்மால் நிரூபிக்க முடியாவிட்டால் f டிஃபரன்ஷியல் பற்றி நாம் எதையும் முடிக்க முடியாது. இந்த எடுத்துக்காட்டு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் என்பதை காட்டுகிறது, ஆனால் fx மற்றும் fy தொடர்ச்சியாக இல்லை. பார்ஷியல் டெரிவேடிவின் இருப்பு. இப்போது டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு தேவையான நிபந்தனைகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை காட்ட வேண்டும். தேவையான நிபந்தனைகளில் ஒன்று மீறப்பட்டால் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் இல்லை என்று நாம் உடனடியாக கூறலாம். இங்கு மீண்டும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருப்பு டெல்டா எக்ஸ்க்கு மேல் டெல்டா எக்ஸ் 0 இந்த நிலையில் நாம் இது 0 என்று காட்டலாம். ஏனென்றால் டெல்டா எக்ஸ் இந்த டெல்டா ஒய் 0 மற்றும் டெல்டா எக்ஸ் உள்ளது. நாம் இந்த டெல்டா எக்ஸ் சதுரத்தை பெறுவோம், பின்னர் ஸ்கொயர் ரூட்டு டெல்டா எக்ஸ் ஸ்கொயருடன் கூடிய செலவு டெர்மை இங்கே பெறுவோம். மற்றும் இந்த டெல்டா எக்ஸ் டெர்மால் வகுக்கப்பட்டால் இது 0. இது கேன்சல் செய்யப்படும், எனவே ஏதாவது பவுண்டட். பிறகு டெல்டா எக்ஸ் 0க்கு செல்கிறது. லிமிட் 0 இருக்கும். அதேபோல் 0 fy 0 இருப்பதையும் காட்டலாம். ஏனெனில் இந்த ஃபங்க்ஷன் சிம்மெட்ரிக் ஆக உள்ளது. நாம் இதை மீண்டும் 0 பெறுவோம். இப்போது ஃபங்க்ஷனின் தொடர்ச்சியை மீண்டும் சரிபார்ப்பது எளிதானது, ஏனெனில் xy 0க்கு செல்லும்போது இது இங்கே பவுண்டட் xy 0க்கு செல்கிறது. இயல்பாகவே இந்த fxy ஒன்று கோஸ்டு 0 xy 0 செல்கிறது. மீண்டும் நாம் போலார் கோஆர்டினேட்டுக்கு மாறுவதன் மூலம் பார்க்க முடியும். நம்மிடம் நாம் இதை r² போல் பெறலாம், பின்னர் மீதி எல்லாம் பவுண்டட். மற்றும் r 0க்கு செல்லும் போது இது 0 இருக்கும் போலார் கோஆர்டினேட்டுக்கு மாற்றுவதன் மூலம் அல்லது xy 0க்கு செல்லும் போது நேரடியாக இங்கே காட்டும். இந்த டெர்ம் 0க்கு செல்கிறது. இது இங்கே பவுண்டட் பைனைட் 0 பாயிண்டில் உள்ள ஃபங்க்ஷன் வேல்யூ இந்த லிமிட்டை நேரடியாக 0 பெறுவோம். ஃபங்க்ஷன் தொடர்ச்சியானது. மற்றும் இப்போது டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு வருவதை நாம் பார்த்தோம். எனவே இந்த ஃபங்க்ஷனின் இந்த டெல்டா z நேரடி வரையறையை இங்கே கொண்டு செல்வோம், அதாவது டெல்டா zக்கு z இல் உள்ள வேரியன்ஸ். எனவே f0 மற்றும் டெல்டா x 0 மற்றும் டெல்டா y f0 0. இது f0 இருப்பதால் நம்மிடம் டெல்டா x டெல்டா y உள்ளது. xyக்கு பதிலாக டெல்டா x டெல்டா y என்ற டெர்ம் இருக்கும். மற்றும் இந்த dz 1 x ஐ பொறுத்தவரை 2 பார்ஷியல் டெரிவேட்டிவ் 0 y ஐ வித் ரெஸ்பெக்ட் z இன் 3 பார்ஷியல் டெரிவேட்டிவ் மற்றும் அந்த வேல்யூ 0 இருக்கும். இந்த dz 0. இப்போது இந்த குவாடியன்ட் இங்கே லிமிட்டை எடுக்கும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள டெல்டா z டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் டெல்டா ஒய் ஸ்கொயர் காஸ் டெர்ம் மற்றும் இந்த 0ஐ மைனஸ் மற்றும் இந்த டெல்டா ரோ ஸ்கொயர் ரூட்டு டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் டெல்டா ஒய் ஸ்கொயர். இந்த லிமிட் என்ன என்பதை இங்கே பார்ப்போம்.
மேலும் இது கேன்சல் செய்யப்படலாம். இந்த டெர்ம் இந்த காஸ் 1 ஸ்கொயர் ரூட் டெர்மை நாம் இந்த நியூமரேட்டரில் பெறுவோம். இப்போது இந்த டெர்ம் டெல்டா எக்ஸ் 0 டெல்டா ஒய் ஆக பூஜ்ஜியத்திற்கு செல்கிறது. ஏனெனில் இந்த டெர்ம் 0 போகும் மற்றும் 1 இங்கே பவுண்டட். இந்த வேல்யூ 0 என்பதை நேரடியாக காட்டலாம். அதாவது இந்த லிமிட் 0ஆக இருந்தால் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள். இந்த நிலையில் இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் என்பதை நாம் கவனித்தோம். நாம் இப்போது பார்ஷியல் டெரிவேடிவ்களின் தொடர்ச்சிக்குச் செல்வதை நாம் காட்டுவோம் மற்றும் இந்த நிலையில் பார்ஷியல் டெரிவேடிவ்கள் தொடர்ச்சியாக இல்லை என்பதை கவனிப்போம். fx மற்றும் fy தொடர்ச்சியை நிரூபிக்க fx மற்றும் fy ஆரிஜின் இல்லாத பாயிண்டில் பெறவும். இங்கே அது 0த்திற்கு சமமல்ல. 0த்திற்கு சமமாக இருந்தால் பூஜ்ஜியத்தைக் கொண்டிருக்கும் போது இங்கேயும் அதே தவறு இருக்கலாம். இதை 0த்தில் இருந்தது போல ஃபங்க்ஷனை 0ஆக வரையறுக்கலாம். xy 0த்திற்கு சமமாக இருந்தால் 0 இருக்கும். இதுவும் 0த்திற்கு சமம் அல்ல. xy 0ஆக இருந்தால் அது 0 ஆகும். இப்போது 0 பாயிண்டில் பார்ஷியல் டெரிவேடிவ்களின் தொடர்ச்சியை காண்பிப்போம். பூஜ்ஜியமற்ற பாயிண்டில் பார்ஷியல் டெரிவேடிவின் தொடர்ச்சியை நாம் கம்ப்யூட் செய்ய வேண்டும். நாம் இங்கே ஆரிஜின் இல்லாத பார்ஷியல் டெரிவேடிவ்களை கம்ப்யூட் செய்ய வேண்டும். பின்னர் 0த்தில் fx மற்றும் fx நாம் ஏற்கனவே கணக்கிட்டுள்ள வேல்யூ 0. இந்த ஃபங்க்ஷனின் பார்ஷியல் டெரிவேட்டிவை இந்த ஆரிஜின் இல்லாத பாயிண்டில் பெற பின்னர் நாம் நேரடியாக இந்த ஃபங்க்ஷனின் டெரிவேட்டிவை பெற முடியும். x உடன் இந்த y ஐ கான்ஸ்டன்ட் ஆக நடத்துவது. எனவே x y இல் 0 பாயிண்டுக்கு சமமாக இல்லை. நாம் இந்த டெரிவேடிவை இந்த y கான்ஸ்டன்ட்களை டைரக்ட் டிஃபரன்ஷியேஷன் செய்வதன் மூலம் பெற்றோம். இது ஒரு ப்ராடக்ட் ரூல். இந்த x ஸ்கொயர் y ஸ்கொயர் டெர்ம் இந்த காஸ் மைனஸ் சைனாகவும் ஒரு ஸ்கொயர் ரூட் x ஸ்கொயர் மற்றும் y ஸ்கொயருக்கு மேல் இருக்கும். டெர்மின் டெரிவேட்டிவ் -1/2 மற்றும் 2x ஓவர் x மற்றும் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் 3/2. பின்னர் இது இங்கே மாறாமல் இருக்கும் மற்றும் இந்த டெர்மின் டெரிவேட்டிவ் 2x ஆக இருக்கும். இது 0த்திற்கு சமமாக இல்லாத xy புள்ளியில் x ஐ பொறுத்தவரை ஃபங்க்ஷனின் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆகும். இந்த டெர்மை நாம் இங்கே எளிமைப்படுத்தலாம். 1 ஓவர் ஸ்கொயர் ரூட் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் என்பதன் அடையாளத்தை பெறுவோம். மேலும் இந்த டெர்ம் x ஓவர் ஸ்கொயர் ரூட் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் இந்த 2x காஸ் 1 ஓவர் ஸ்கொயர் ரூட் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஆக மாறும். இப்போது நாம் x அச்சில் இங்கு பாதையை எடுத்துக்கொண்டால் டெல்டா y இந்த y 0ஆக செட் செய்யப்படும். நாம் 0 ஐ அணுகுகிறோம். 0த்திற்கு fx xy என fx 0 பாயிண்டில் f இன் பகுதி டெரிவேடிவுக்கு சமமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். x ஆக்சிஸ் இல் நாம் ஆரிஜினை நோக்கி நகர்ந்தால் என்ன நடக்கும்? y 0 இப்போது இங்கே x உள்ளது. x அன் அப்சல்யூட் வேல்யூ x ஸ்கொயரின் ஸ்கொயர் ரூட்டால் வகுக்கப்படுகிறது. பின்னர் இந்த குறியீட்டை கொண்டிருக்கிறோம். மீண்டும் x பிளஸின் அப்சல்யூட் வேல்யூ இந்த 2x மற்றும் காஸ் மீண்டும் இங்கே 1 ஓவர் x இன் அப்சல்யூட் ஸ்கொயர் வேல்யூக்கு. இது x ஆக்ஸில் உள்ளது என்றால் y என்பது 0 ஆகும். y 0ஆக வைத்திருக்கிறோம். இந்த x ஆக்ஸில் நாம் ஒரு குறிப்பிட்ட பாதையை கொண்டு சென்று வருகிறோம். எடுத்துக்காட்டாக நாம் ரைட் ஹேண்ட் சைடிலிருந்து x க்கு 0த்திற்கு செல்லும்போது இது +1 நெகட்டிவ் பக்கத்திலிருந்து x 0த்திற்கு செல்லும்போது இது -1 ஆக மாறும். எப்படியிருந்தாலும் இதுவும் திட்டவட்டமானதல்ல. இது இந்த கட்டத்தில் அதே சூழ்நிலையில் இருக்கும் வேல்யூ. இங்கே எப்படியும் இந்த x 0த்திற்கு செல்கிறது. இது பவுண்டட் செய்யப்பட்டது. இது மறைந்துவிடும். இது 0த்திற்கு செல்லும். ஆனால் இந்த பாயிண்டில் இது பிளஸ் போன்றது.
1 மற்றும் இது அந்த நிலையில் தீர்மானிக்கப்படாதது இதுவும் 1 மைனஸ் ஆக்கலாம் இங்கு x பூஜ்ஜியத்திற்கு செல்லும் போது வேல்யூ என்ன என்று எங்களுக்குத் தெரியாது. இந்த லிமிட் இல்லை அல்லது நிச்சயமாக இது பூஜ்ஜியத்திற்கு சமமானதல்ல இந்த லிமிட்டை நாம் தேடிக்கொண்டிருந்தோம். இந்த லிமிட் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருந்தால் ஃபங்க்ஷன் fx தொடர்ச்சியானது என நாம் கூறலாம் ஏனெனில் இது 0 பாயிண்டில் டெரிவேட்டிவ் வேல்யூவாக இருந்தது இது f00 பாயிண்டில் இருந்தது. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இது இதற்கு சமமாக இல்லை உண்மையில் லிமிட் இல்லை. இந்த பார்ஷியல் டெரிவேடிவின் தொடர்ச்சி பற்றி எந்த கேள்வியும் இல்லை. இந்த fx தொடர்ச்சியாக இல்லை. அதேபோல் ஃபங்க்ஷன் வெறும் சிம்மெட்ரிக் என நாம் காட்ட முடியும். fy தொடர்ச்சியாக இல்லை என்பதையும் நாம் காட்ட முடியும். இந்த எடுத்துக்காட்டில் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாக இருந்தாலும் பார்ஷியல் டெரிவேடிவ்கள் தொடர்ச்சியாக இல்லை என்பதை நாம் பார்த்தோம். மேற்கூறிய உதாரணம் பார்ஷியல் டெரிவேடிவ்களின் தொடர்ச்சியானது டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு தேவையான கண்டிஷனில் இல்லை என்பதைக் காட்டுகிறது. தொடர்ச்சியான முதல் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேடிவ்கள் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் செய்யப்படலாம். இதே போன்ற மற்றொரு உதாரணம் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் மற்றும் fx மற்றும் fy தொடர்ச்சியாக இல்லை என்பதை இங்கே மீண்டும் காட்டலாம். இது இடது புறம்க்கு பங்கேற்பாளர்கள் இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் என்பதை நாம் காட்டப் போவதில்லை ஆனால் fx மற்றும் fy தொடர்ச்சியானவை அல்ல ஆனால் வேலை செய்யும் படிகள் முந்தைய பிரச்சனையைப் போலவே இருக்கின்றன மேலும் இந்த பிரச்சனைக்கும் fx மற்றும் fy தொடர்ச்சியாக இல்லை என்பதை எளிதாக காட்ட முடியும். இங்கே நாம் முடிவுக்கு வந்துள்ளோம் டிஃபரன்ஷியபிலிட்டியை நாம் பார்த்தோம். பூஜ்ஜியத்திற்கு இங்கே காட்டும் லிமிட் சமமான வரையறை ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் என்று சொல்வதற்கு சமம். ஒரு ஃபங்க்ஷனின் டிஃபரன்ஷியபிலிட்டியை சோதிக்க இது பயனுள்ளதாக இருக்கும். பார்ஷியல் டெரிவேடிவ்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாக இருக்காமல் போகலாம் ஏனெனில் பார்ஷியல் டெரிவேடிவ்களின் இருப்பு டிஃபரன்ஷியபிலிட்டிக்கான போதுமான நிபந்தனையாகும். அது அவசியமான நிபந்தனை இல்லை. மேலும் fx மற்றும் fy தொடர்ச்சியாக இல்லாவிட்டாலும் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் ஆகலாம் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஏனெனில் இது சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஆகும். சரி இவை இந்த விரிவுரைகளை தயாரிக்க நாம் பயன்படுத்திய குறிப்புகள் ஆகும் மற்றும் மிக்க நன்றி.